வணக்கம். இப்போ பார்க்க போகக்கூடிய கவிதை அண்ட் இன்ட்ரடக்ஷன் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா கமலாதாஸ். கமலாதாஸ் மாதவிக்குட்டின்னு சொல்லுவாங்க. குயின் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் கன்ஃபெஷனல் போயட்ரி. குயின் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் கன்ஃபெஷனல் போயட்ரின்னு சொல்லலாம். இவங்க கேரளாவில் பிறந்தவங்க. 1934 இங்கிலீஷ் மலையாளம் ரெண்டுலேயுமே எழுதியிருப்பாங்க. இவருடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, வெளிப்படையாக பேசுவாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பெண்ணோட ஆசை, கோபம், வடி, உடம்பு பற்றி எல்லாமே தைரியமாக எழுதியிருப்பாங்க. இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, சம்மர் இன் கல்கட்டா, த டீசன்டட், மை ஸ்டோரி, ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாமே எழுதியிருக்காங்க. இவருடைய முக்கியமான கருத்துக்கள் என்னென்னா, பெண்ணியம், தனி மனித சுதந்திரத்தை பற்றி 1950 பேசின தைரியமான கவிஞராக இருக்காங்க. அண்ட் இன்ட்ரடக்ஷன், இது கவிதை இல்லை கதையா. கமலாதாஸ் சொல்கிறாங்க, இது கவிதை கிடையாது, ஒரு வெடிகுண்டு மாதிரி சமூகத்து மேலே எரிஞ்சுதான் இருக்கும் இது. கமலாதாஸ் சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ் பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர். அரசியல் தெரியாது, ஆனால் யார் ஆட்சி பண்ணுறாங்கன்னு தெரியும். ஐ எம் இந்தியன், வெரி ப்ரவுன், பார்ன் இன் மலபார். நான் ஒரு இந்தியன், கருப்பு, மலபாரில் பிறந்தவர். ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜ், ரைட் இன் 2, ட்ரீம் இன் 1. 3 பாஷை பேசுவேன், 2ல் எழுத, 1ல் கனவு காண்பேன். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ் தே செட். இங்கிலீஷில் எழுதாதுன்னு சொன்னாங்க. ஒய் நாட்? ஐ ஆஸ்க்டு. இட் இஸ் அ ஹியூமன் ஸ்பீச். ஏன் எழுதக்கூடாது? இதுவும் மனுஷன் பேசுகிற பாஷை தானே. அப்புறம் தன்னோட கதையை சொல்லுவாங்க. ஐ வாஸ் சைல்டு அண்ட் லேட்டர் they told me to grow up. நான் குழந்தையா இருந்தேன், சின்ன பிள்ளையா இருந்தேன், வளருன்னு சொன்னாங்க. when I asked for love, not knowing what else to ask. காதல் தான் கேட்டேன், வேற என்ன கேட்குறதுன்னு தெரியல. அன்பு தான் கேட்பாங்க, அந்த நேரத்தில் என்ன கேட்குறதுன்னு தெரியல. he drove a youth of 16 into the bedroom. 16 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. he did not beat me but my sad woman body felt so beaten. அவன் என்னை அடிக்கல, ஆனால் என் உடம்பு அடி வாங்கின மாதிரி வலிச்சிச்சு. கடைசியில் கத்துறாங்க. இதில் இன்னர் மீனிங் உங்களுக்கு தெரியும், நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கடைசியில் கத்துறாங்க, ஐ எம் அ சின்னர், ஐ எம் செயிண்ட், ஐ எம் த பிலவ்டு அண்ட் த பெட்ராய்டு. நான் பாவியும் புண்ணியவதியும் காதலிக்கப்பட்டவளும் ஏமாற்றப்பட்டவளும். ஐ ஹாவ் நோ ஜாய்ஸ் விச் ஆர் நாட் யார்ஸ், நோ ஏக்ஸ் விச் ஆர் நாட் யார்ஸ். ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. உனக்கு இல்லாத சந்தோஷம் எனக்கு இல்லை, உனக்கு இல்லாத வலி எனக்கு இல்லை. நானும் ஒரு நான் தான். ஐ டு ஆம் ஹியூமன். ஐ டு ஆம் ஹியூமன். உன்னோட இந்த கவிதையில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம் என்னன்னா, டோன்ட் ரைட் இங்கிலீஷ் த லாங்குவேஜ் ஐ யூஸ். மொழி ஆதிக்கம் தெரியும், நான் இந்த பாஷையில் எழுதணும்னு நீ சொல்லாத. இங்கிலீஷ் வெள்ளைக்காரன் பாஷை இல்லை, அது இப்போது என்னோட பாஷை. ட்ரெஸ் இன் சாரீஸ், பிக் கேர்ள், பி ஒய்ஃப். ஆணாதிக்கம் ப்ளஸ் சமூகம். பொண்ணுங்களை இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் இருக்கக்கூடாது, நீ ரூல்ஸ் படாத. என் உடம்பு, என் ஆசை, என்னோட முடிவுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐ எம் சின்னர், ஐ எம் செயிண்ட். ஒழுக்கவாதம், பொண்ணுங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு முத்திர குத்தாதீங்க. ஒரு மனுஷி அப்படின்னா அவளுக்குள்ளே எல்லாமே இருக்கும் இல்லையா. என்னுடைய மைய கருத்துனா, ஐ டு கால் மை செல்ஃப் ஐ. நானும் ஒரு தனி மனுஷி, எனக்குன்னு ஒரு அடையாளம், ஆசை, கோபம் எல்லாம் இருக்கும், அதை ஒத்துக்கோங்க. இது ஃபெமினிசம் கிடையாது, ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கமலாதாஸ் மட்டும் இல்லைங்க, முதல்ல மனிதர்களை ஒரு ஹியூமனாக மதிங்க. அதுக்கப்புறம் ஆண் தனியாக பெண் தனியாக பிரிக்கலாம். பெண்ணுக்குள்ளே இருக்கிற வழியையும் ஆண் புரிஞ்சுக்கணும், ஆணுக்குள்ளே இருக்கிற வழியை பெண்ணும் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தை காப்பதற்காக, இந்த உலகத்தை காப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள். யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணாமல் எல்லோரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடிய கவிதை குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ். இதை நிசிம் எசிக்கில் எழுதியிருப்பாங்க. மிஸ் புஷ்பா டிஎஸ் குட் பை பார்ட்டினாலே தெரியும், இது ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியாக இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக.
நிசிம் எசெக்கியல் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியன் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லலாம். மும்பையில் 1924 பிறந்தார். இந்தியன் ஜீவிஸ் குடும்பம். ஸ்டைல் இந்தியன் இங்கிலீஷ், நம்ம பேசுகிற இங்கிலீஷ் கிராமர் தப்பாக இருக்கும் ஆனால் நிஜமாக இருக்கும். அப்படின்னு நம்ம கிராமரை தப்பாக பேசுவோம் ஆனால் நம்மளுடைய சொல்ல வரக்கூடிய தாட் ஒன்று உண்மையாக இருக்கும். சட்டைரிக் ப்ளஸ் ஹியூமராக கொடுத்துருப்பாரு. இந்தியர்கள் எப்படி இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படி கவிதை அப்படிங்கிறத கவிதையாக அழகாக எழுதியிருப்பார். இவருடைய புத்தகங்கள்னா த அன்ஃபினிஷ்டு மேன், ஹைம்ஸ் இன் டார்க்னஸ் அப்படிங்கிற புத்தகங்களை சொல்லலாம். குட் பை பார்ட்டி சும்மா கதையாக சொல்லிடுறேன், சரிங்களா? இது ஒரு கவிதை கிடையாது, ஒரு ஆஃபீஸ் ஃபேர்வெல் ஸ்பீச் மாதிரி இருக்கும். இதில் என்ன சீன் நடக்குதுன்னா, ஒரு ஆஃபீஸில் மிஸ் புஷ்பா டிஎஸ் அப்படிங்கிறவங்க வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போவாங்க. அவங்களுக்கு குட் பை பார்ட்டி கொடுப்பாங்க. ஒரு ஆள் சராசரி இந்திய பையன், சரிங்களா? இந்திய பையன் ஸ்டேஜ் ஏறி ஸ்பீச் கொடுப்பான். அவன் என்ன பேசுகிறான்னா, ஃப்ரெண்ட்ஸ், டியர் சிஸ்டர் மிஸ் புஷ்பா டிஎஸ் இஸ் departing for foreign. We are meeting today. Wish her bon voyage. Miss Pushpa is very sweet. She is smiling and smiling even for no reason. She is always saying thank you. She is most popular lady with men and women also. Whenever I asked her to do anything, she was saying, just now only I will do it, sir. Just now only I will do it, sir. I am liking her very much. Now she is going. We are feeling sad, but we are wishing her all the best. இந்த மொத்த கவிதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நிசிம் எசெக்கியல் மிஸ் புஷ்பாவை கிண்டல் பண்ணலை, நம்மளை கிண்டல் பண்ணுறாரு. இங்கிலீஷை தப்பாக பேசுகிறவங்கள கிண்டல் பண்ணுறாரு. நம்ம பேசுகிற இங்கிலீஷ் கரெக்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிடையாது. எசெக்கியல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஸ் டிபார்ட்டிங் ஃபார் ஃபாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, இஸ் லீவிங் ஃபார் அப்ராட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்தியனிசம். நம்ம ஃபாரின்னு தனியாக சொல்லுவோம். ஸ்மைலிங் அண்ட் ஸ்மைலிங் அது வந்து ஆல்வேஸ் ஸ்மைலிங் தான் வரும். ரிப்பிட்டேஷன் அழுத்தி சொல்கிறோம். ஜஸ்ட் நவ் ஒன்லி ஐ வில் டூ இட் சார் அப்படி சொல்லக்கூடாது. ஐ வில் டூ இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு அந்த அவங்க தமிழ் ஹிந்தி இந்த மாதிரிலாம் கலந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்களே யோசிச்சு அதை சொல்லுது. ஐ எம் லைக்கிங் ஹர் அப்படிங்கிறது கிடையாது, ஐ லைக் ஹர். டென்ஸ் மிஸ்டேக், லைக்குக்கு ஐஎன்ஜி போடக்கூடாது, ஆனால் நம்ம போடுவோம். வித் மென் அண்ட் உமன் ஆல்சோ அப்படின்னு சொல்லாமல் வித் போத் மென் அண்ட் உமன்னு சொல்லணும். ஆல்சோ இங்கே தேவையே கிடையாது. இதோடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, இந்தியன் இங்கிலீஷ் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் பிரிட்டிஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இல்லை. அதுக்கு தனி அழகு இருக்குது, தனி கிராமர் இருக்குது. அதுக்கு நம்ம வெக்கப்பட தேவை கிடையாது. ஹிப்போக்ரிசி ஃபேர்வெல் பார்ட்டியில் எல்லாரும் பொய்யா புழுகுவாங்க. வெரி ஸ்வீட், வெரி பாப்புலர் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற அதே டைலாக் தான். குட் ஹார்ட், கிராமர் தப்பாக இருந்தாலும் அந்த ஸ்பீக்கரோட மனசு நல்ல மனசு. அவர் மிஸ் புஷ்பாவை உண்மையாக மிஸ் பண்ணுறாரு. அதுதான் குட் பை பார்ட்டியில் குட் பை பார்ட்டி ஃபார் மிஸ் புஷ்பா டிஎஸ்ல நிசிம் எசெக்கியல் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த கதையில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.